ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மாவட்டத்திலே மண்ணச்சநல்லூர் என்கிற அற்புதமான பொன்விளையும் பூமியிலே ஸ்ரீ பூமிநாத சுவாமி ஆலயத்தின் முன்பாக நிற்கின்றோம். இந்த பூமிநாத சுவாமி ஆலயத்திலே பூமிநாதர் ஸ்ரீசக்கர மகாமேரு பீடத்திலே ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி அம்மன் சமேதமாக ஸ்ரீ பூமிநாத சுவாமி இருக்கின்றார். தமிழகத்திலே இருக்கிற எத்தனையோ சிவாலயங்களிலே இது ஒரு வித்தியாசமான திருத்தலம். என்னவென்று கேட்டால், இந்த இடம்தான் பூமி தோஷத்தை நீக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது. வைணவத்திலே எப்படி ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி ஆலயம் பூமி லாபத்தை ஏற்படுத்தி தருகிற ஆலயமாக இருக்கிறதோ, அதுபோலவே திருச்சிராப்பள்ளியிலே சத்திரம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமியினுடைய ஆலயத்திலே செங்கல் வைத்து பூஜை பண்ணி அந்த செங்கல்லை கொண்டு போய் கட்டிடத்திலே சேர்த்து வீடு கட்டுவார்கள். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற திருத்தலமாகிற மண்ணச்சநல்லூர் ஸ்ரீ பூமிநாத சுவாமி ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீ தர்மசம்பர்த்தினியினுடைய அனுகிரகத்தினாலே பூமி வாங்கி இருப்பார்கள். பூமி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருக்கும், அல்லது பூமி கிரயத்திலே பிரச்சனை இருக்கும், அல்லது பூமி அளந்து கொடுப்பதிலே பிரச்சனை இருக்கும், அல்லது பூமியை பங்காளிகளுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வதிலே பிரச்சனை இருக்கும், அல்லது பூமி கிழக்கே உயர்ந்தும் மேற்கே தாழ்ந்தும் தெற்கே உயர்ந்தும் வடக்கே உயர்ந்தும் இப்படி பல தோஷங்கள் இருக்கின்றன. அடியேன் எழுதியுள்ள வாஸ்து சாஸ்திர புஸ்தகத்திலே 108 விதமான குறைகள் வாஸ்துவினாலே ஏற்படுகிறது என்று நான் சொல்லி இருக்கின்றேன். இந்த வாஸ்து தோஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பூமியை வாங்க நினைப்பவர்கள், அல்லது விற்க நினைப்பவர்கள், அல்லது இடையிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பூமியிலே இருக்கக்கூடிய சல்லியம் முதலான, சல்லியம்னா மண்ணல குறை இருக்கு. ஒருத்தர் உழவு ஓட்டுவார், வீடு கட்டலாம் தோண்டுவார், எலும்புகள் கிடைக்கும். அங்கே வீடு கட்டுறதை நிறுத்திடணும். அந்த சல்லிய தோஷத்தை நீக்கின பிறகுதான் அந்த இடத்துல வீடு கட்டணும். உதாரணமா ஐயா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறார், ஏதோ ஒரு இடத்துல பூமியை எடுக்கிறார். அங்கே என்னைக்கோ புதைச்ச எலும்புகள், அது மிருகங்களினுடைய எலும்பா இருந்தாலும் கிடைக்குது. என்ன பண்ணணும்? சுத்தமா ஆழமா 10 அடிக்கு 10 அடி சுத்தமா மண்ணை எடுத்து எங்கோ கொண்டு போய் போட்டுட்டு புது மண்ணை வாங்கி அங்க நிரப்பணும். அதுதான் சல்லிய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பூமி இருக்கு, அந்த பூமியில 2 அடிக்கு 2 அடி குழி தோண்டி ஆழமும் 2 அடி இருக்க தண்ணி ஊற்றணும். ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருந்து தண்ணி ஊறுறது நின்ன உடனே மறுநாள் போய் பார்த்தா அந்த தண்ணி அப்படியே இருந்ததுன்னா அது நல்ல பூமி. அந்த தண்ணி பூராவும் வத்தி போய் இருந்ததுன்னா அது தோஷம் உள்ள பூமி. இன்னொரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஒரு பூமியை நீங்க வாங்க போறீங்க, அந்த இடத்துல வேறு சல்லியம் இருக்கான்னு எப்படி பார்க்கணும்? தண்ணியை ஊத்திட்டு ஒரு பூவை வச்சு கொஞ்சம் சுத்தி விட்டீங்கன்னா வலது பக்கமாவே சுத்தினா நல்ல பூமி. நீங்க ஒண்ணுமே பண்ணாம பூ இடப்பக்கம் சுத்தினாலோ பூ சிதறி உடைஞ்சு போனாலோ அந்த பூமியில குறை இருக்குன்னு அர்த்தம். இப்படி 108 விதமான விளக்கங்கள் இருக்கு. 108 விளக்கத்தையும் இந்த 10 நிமிட வீடியோல போட முடியாது. அதனால இப்படி உங்க தோஷம் எதா இருந்தாலும், பூமி சம்பந்தப்பட்ட தோஷம் விலக வேண்டும் என்றால் அந்த பூமியிலிருந்து ஒரு மஞ்சள் கலந்த துணி, மஞ்சப்பொடி வாங்கி நினைச்சு புது காடா துணியில மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் துணியில அந்த பூமியிலிருந்து எடுத்த மண்ணை கொண்டு வந்து இந்த ஸ்ரீ பூமிநாத சுவாமி ஆலயத்திலே கொடுத்தீர்களே என்றால் அதுக்கு அர்ச்சனை டிக்கெட் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் முறையா கொடுத்தா அவங்க எம்பெருமான் பூமிநாத சுவாமி தலைமையிலேயே வைத்து அதை பூஜை செய்து தருவார்கள். அந்த மண்ணை நீங்கள் கொண்டு போய்
உங்களுடைய இடத்தில் வைக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கலாம், அல்லது நல்ல நாளில் புதன் ஹோரை அல்லது குரு ஹோரையிலே வைக்கலாம். அப்படி வைக்கிறது விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாகவோ, அல்லது அன்றைய நாளின் புதன் ஹோரை குரு ஹோரை காலத்திலோ, ராகு காலம் யமகண்டம் தீய ஓரைகள் இல்லாத போது சுபஹோரை காலத்திலே சுப நாளிலே அந்த மண்ணை வைக்கணும். இங்கிருந்து கொண்டு போய் உங்க பூஜை ரூமில் வச்சு 5 நாளைக்குள்ள அந்த மண்ணை அதனுடைய இடத்திலே சேர்த்தீர்களே என்றால் அங்கிருக்கிற தோஷங்களை எல்லாம் தர்ம சம்பத்தனி சமேதமாக இருக்கிற ஸ்ரீ பூமிநாத சுவாமி அவர்கள் அந்த குறைகளை நீக்கி உங்களுக்கு சீக்கிரமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும், விற்கணும், வாங்கணும், கட்டடம் ஆரம்பிக்கணும், கிரகப்பிரவேசம் வரையிலும் உங்களை சுலபமாக கொண்டு போய் அங்கே இருக்க வைத்து மன நிம்மதியை தருவார். ஏன்னா மன நிம்மதி, ஒரு இடத்த வாங்குறோம் அல்லது வாங்கிட்டு கஷ்டப்படுறோம்னா மன நிம்மதி போயிடுது. பொருள் கூட ரெண்டாவது. அந்த மன நிம்மதி வேண்டும், அந்த எடுத்த காரியம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பூமிநாத சுவாமியினுடைய பேரருளை திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூருக்கிலே இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து மண் வைத்து வழிபாடு பண்ணிட்டு போங்க. இல்ல ரொம்ப பிரச்சனை இருக்கா, 2 கிலோ நெய் வாங்கி கொண்டு வந்து கோயிலை 16 சுற்றி வந்து அந்த 2 கிலோ நெய்யை கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரிடத்திலே தானமாக கொடுத்து விட்டு அர்ச்சனை வழிபாடுகள் செய்துவிட்டு சென்றீர்களே என்றால் சகல தோஷம், அது 1000 வருஷ தோஷம் இருந்தாலும் நீங்கிடும். குடும்ப சண்டைகள் விளங்கும், பங்காளிகளுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், பார்ட்னர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் பல வளமும் பெற்று மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நிலையை அடைவீர்கள் என்பதை சொல்லுகின்றோம். என்ன சிவபெருமான் யார்? வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது ஏறி பூதம் சூழ பொலிய வருவார். நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார், பாவம் தீர்ப்பார் திருப்பழன நகராரே என்று தேவாரத்திலே அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வேத நாயகன், வேதியர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே. பூதம்னா மண்ணுக்கும் ஒரு அர்த்தம், ஜீவாத்மாவுக்கும் பூதம்னு பேரு. பூதபாவோ பூதாத்மா பூதபாவனா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் வருது. எனவே பூமிநாதன் இந்த பூமாதேவிக்கு, அந்த பூமியினுடைய ஆளுமைக்கு வைராக்கியத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்றார். பூமாதேவியின் கணவன் பெருமான். ஆனா இந்த பூமிங்கிறது ஒரு ஜடப்பொருள், ஜடப்பிரகிருதி. இந்த ஜடப்பிரகிருதியாக இருக்கக்கூடிய பூமிக்கு தர்ம சம்பர்தனி, இங்க இருக்கிற அம்பாளுக்கும் அதான் பேரு, திருவையாற்றில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் தர்ம சம்பர்தனின்னு தான் பேரு. அவர் தியாகையர், இவர் பூமிநாதர். இந்த தர்ம சம்பர்தனிங்கிற பேர் நிறைய இடத்துல இருக்கு. தர்மத்தை சொன்ன நன்றாக, வர்தனி எடுத்துக்கொண்டு செல்பவள், தர்மத்தை மிக நன்கு எடுத்துக்கொண்டு செல்பவள் தர்ம சம்பர்தனின்னு சொல்றார். அப்படிப்பட்ட தர்ம சம்பர்தனி சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமியினுடைய அருளாலே இன்னைக்கு வாஸ்து நாள் இன்னைக்கு வந்துருவோம். அப்படிப்பட்ட அற்புதமான வாஸ்து நாளிலே, வாஸ்து வேளையிலே இந்த பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள்லாம் க்ஷேமத்தை அடையணும்னு அந்த எம்பெருமானை நானும் வேண்டுகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜெய் ஆதிபராசக்தி கி. நமஹ. மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி தர்மசம்பர்தனி தரிசனம் செய்து திருச்சி மாநகரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். திருச்சியில நடுப்பகுதியில மார்க்கெட் ஏரியா, வாழைப்பழத்தோட்டம், வாழைப்பூ, வாழை மரம், வாழை சம்பந்தம் எல்லாமே மார்க்கெட், வாழை மார்க்கெட். அங்கே ஒரு அற்புதமான ஆலயம், சிவாலயம், அதே பூமி சம்பந்தப்பட்ட ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேத ஸ்ரீ பூலோகநாத சுவாமி ஆலயம்.
இப்படி தேவாரம் திருவாசகம் பாடிய நால்வரும் பாடல் பெற்ற திருத்தலம். பூமி லாபம் தருவது. இங்க வந்து செங்கல் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போறா. நின்று போன கட்டடம் பூர்த்தி ஆயிடுது. கட்டடம் கட்டணும்னு ஆரம்பிச்சா உடனே கிரகப்பிரவேசம் வரையிலும் கொண்டு போய் விட்டுடுது. இப்படி அற்புதமான பூமி லாபத்தை தருகிற பூலோகநாத சுவாமியினுடைய ஆலய தரிசனம் அற்புதமாக அமைந்தது. எனவே எல்லோரும் திருச்சி மண்ணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி ஆலயத்திற்கும் திருச்சி மையப்பகுதியிலே சத்திரத்திற்கு பக்கத்திலே வாழைக்காய் மார்க்கெட்டிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகதாம்பிகை சமேத பூலோகநாத சுவாமி ஆலயத்திற்கும் வந்து அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.